அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் முழுக்க மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு மாத காலம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குரு இருக்காரு. இந்த குரு ராசியில லக்னத்துலலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தனவரவுன்றது கண்டிப்பாக நல்லாருக்கும். அதே மாதிரி அவர் 10ஆம் அதிபதியும் கூட. 10ஆம் அதிபதி லக்னத்திலேயே ராசியிலே இருக்கும்பொழுது, தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. பணம் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு இது இந்த மாதம் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இடம் மாற்றம். வேலை மாற்றம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதியோட இந்த 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல சனி பகவானோட போய் சேரப்போறாரு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அப்டின்னே சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் தான் வேலை மாற்றம், இடம் மாற்றம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது 10ஆம் இடத்தோட அதாவது அஷ்டமாதிபதியோட சேரும்பொழுது கண்டிப்பாக வீடு மாற்றமோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு வேலையில அப்டின்னா, இன்னொரு இடத்துல இத விட அதிகமான இன்கிரிமென்ட் அதிகமான ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதோ, அல்லது வீடு கிடைக்கிறதோ, இத விட ஒரு நல்ல வீடு, வாடகை வீடு கிடைக்கிறதோ, இது மாரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது 3ஆம் இடம் தான் வந்துட்டு சூரியன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 9ஆம் அதிபதியோட சேர்ந்து, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால கண்டிப்பாக ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுக்கு. திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி குழந்தைகள் இதுநாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். உங்களுக்கு வந்துட்டு குழந்தைக்கு தள்ளி போய்க்கிட்டே இருக்கு அப்டின்னா, குழந்தை பிறக்கல அப்டின்னா, இந்த மாதத்துல வந்துட்டு உருவாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சாதகமான ஒரு அமைப்பில தான் இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க ஒரு நல்ல மாதமா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அவர் 10ஆம் இடத்துக்கு போகும்போது 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, இந்த செவ்வாய், சனி சேர்க்கை பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது கடன் வாங்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே ஏற்படும். மீதிப்படி இந்த 1 மாதம் முழுக்க ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள். வணக்கம்.